அனைவருக்கும் வணக்கம். ஒரு கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து எல்லாம் மண்டபத்துக்கெல்லாம் பணம் கட்டி முகூர்த்தத்தை டைமில் தாலி கட்டுற நேரத்தில் பொண்ணை காணும் அப்படிங்கிற கணக்கா விஜய் பாபு ஒவ்வொரு வீடாக ஏறி கஷ்டப்பட்டு எல்லாமே ஆதரவெல்லாம் கேட்டு வாங்கி ஒரு நாள் இவங்க வந்தால் அவங்க வந்தால் இவங்க வரலன்னு இருந்து எல்லா கட்சிகளையும் சேர்த்து வாங்கி ஆதரவு கொண்டு போய் கடிதத்துக்கு ஆளுநர் கொடுக்கலான்னா ஆளுநர் என்றானா ஊருக்கு போயிட்டார். கேரளா போகிறேன்னு போயிட்டார். ஆரம்பத்தில் இருந்தே ஆளுநருடைய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. பத்தாவதுக்கு திருமாவளவன் வேறு. இதில் உண்மையான ஆளுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் நிபந்தனையற்றவங்க. அவங்க லஞ்ச லாவணியத்துக்கெல்லாம் எதுக்கும் அடிப்பணியாதவங்க. அதனால் நேர்மையாக அவங்க நிபந்தனையற்ற ஆதரவு தரேன்னு சொல்லி ஆரம்பத்திலேயே வந்துட்டாங்க. ஆனால் திருமாவளவனுக்கு இந்த பில்டப் தேவையா? இந்த 2-3 நாளாக எதுக்கு இந்த பில்டப்பு? தன்னை அப்படியே தற்பெருமையாக காட்டிக்கிறாப்புல. தன் கட்சி என்னமோ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி மாதிரியும், அதுதான் ஆதரவு இல்லை அப்படின்னா விஜயனால் ஒன்றும் செய்ய முடியாத மாதிரியும் திருமாவளவன் ரொம்ப பில்டப் பண்ணி கடைசி வரைக்கும் இழுத்து கழுத்தெடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி தான் ஆச்சுப்போ. சும்மா ஸ்டாலின்கிட்ட கேட்குறேன், அங்கே கேட்குறேங்க, என்னையா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க? நீ நின்னதே டிஎம்கே உதயசூரன் சின்னத்தில், அதில் நின்று ஜெயிச்சுட்டு என்னமோ உங்கள் கட்சியில் உங்கள் சுய சின்னத்தில் நின்று ஜெயித்த மாதிரி சொல்கிறீங்க. ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சி நீங்கள். விஜய்க்கு ஆதரவு தரேன்னு கொடுத்துடணும். 2 நாளாக என்ன ஆலோசனை பண்ணீங்க? 2 பேர் இருக்கிறீங்க, அந்த 2 பேருக்கு 2 நாள் ஆலோசனையா? என்னையா கதை? எதுக்கு இந்த பித்தலாட்டம்? இப்போ ஆளுநர் போயிட்டாரு, கேரளா போகிறேன்னு போயிட்டாரு. விஜய்க்கு தான் அரசியலும் தெரியாது, எதுவுமே பண்ண முடியாது விஜய்னால. ஒரு ஒன்றுத்துக்குமே இல்லாமல் இப்போ வீட்டில் உட்காந்துக்குவாப்புல. விஜய்னால என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே கிடையாது. ஏதோ கூட மாட செங்கோட்டை இருக்கிறாப்புல, ஒன்றுமே தெரியாது. புசியானது, டப்பா பீஸ் அர்ஜுன், ஆதவ அர்ஜுன், இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. செங்கோட்டை தான் ஏதோ கொஞ்சம் அப்படியே அரசியல் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாப்புல. ஆதரவு கொடுக்குறாலும் நீங்கள் முதலே கொடுத்துருக்க வேண்டியது தானே? நேற்றே கொடுத்துருக்கலாம்ல. கொடுத்தா கவர்னர்கிட்ட போய் எல்லாம் 3 கட்சிக்காரங்களும் சேர்ந்து நேரடியாக கவர்னர்கிட்ட போய் நீங்கள் 4 பேரும் சேர்ந்து மனு கொடுத்து இன்னைக்கு பதவியேற்பு பண்ணியிருக்கலாமல்ல. விஜய்க்கு கொடுக்குறேன் இழுத்து கடைசி நேரத்தை இப்போ கொடுத்து விஜய் போய் பாதி வழியில் கவர்னர் நான் கேரளா போகிறேன் அனுமதி இல்லைன்னு சொன்னால் விஜய் பாதியிலே வீடு திரும்புறாப்புல. மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஒரு 10 சீட் 10ல் அதுக்கு ஆதரவு கேட்குறாங்க. கொடுக்குறேன்னு ஆயிடுச்சு, கொடுக்க வேண்டியது தானே? இல்லைன்னா விஜய் என்ன பண்ணிருக்கோம்னா கலைச்சிட்டு போயிருக்கலாம். இவ்வளவு இதுக்கு பேர் பொறுமை அப்படிங்கிற இதெல்லாம் பார்த்துட்டு கொடுங்கிறது கிடையாது. சும்மா ஒன்றுமே இல்லாத ஆளுகிட்டெல்லாம் போய் கட்சிக்கு வந்துருக்கிறது இது ஏற்புடையதல்ல. ஒரு சிங்கம் மாதிரி செயல்பட்டுருக்கலாம். அதில் வந்தவங்க வரல கட்சிக்கு கலைச்சிட்டு. இப்போ அனுதாபம் தான் ஏற்பட்டுருக்கும். இப்போ நாளைக்கு கலைச்சிட்டு வச்சா கூட விஜய் தனியாக மெஜாரிட்டியில் வந்துடுவாப்புல. யாரோட ஆதரவு தேவையில்லை. இதில் திருமாவளவன் பீத்திரக்கு என்ன இருக்குது? சும்மா பீத்திக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி டக்குன்னு வந்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, அவ்வளோதான். நீங்கள் காங்கிரஸ் விட்டுருங்க. அது எப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜயோட போகிறதுக்கு தான் இருந்தாங்க. அது எலெக்ஷன் நேரத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. செல்வ பிறந்தகை இந்த மாதிரி ஆளுலாம் நிறுத்தப்பட்டுச்சு. இப்போ போயிட்டாங்க. அது போகிறது தான் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அரசியல் அமைப்பை காப்பாற்றுறேன் அப்படியாங்கிறவங்க நீங்கள் போய் பண்ணியிருக்கணும்ல. எப்படி இருந்தாலும் விஜய்கிட்ட வர்றதா? இல்லைன்னா வழின்னு சொல்லியிருக்கணும். விஜய்கிட்ட வர்றது தானே. அப்புறம் அதுக்கு நேற்றே நீங்கள் வந்திருக்கலாமா? இதில் யார்கிட்ட கலந்து ஆலோசனை சொல்லுமா? இன்னும் உயர்மட்ட குழு யாருக்கு கலந்து ஆலோசனைங்கிறது ஒன்றுமே கிடையாது. சும்மா பேசிட்டு போகிறதுக்கிட்டு மிச்சர் முறுக்கு சாப்பிட்டு போக வேண்டியது, டிவியில் செய்தி வரட்டும் அப்படின்னு பார்க்க வேண்டியது, உங்களை முதன்மைப்படுத்திக்கிறது, உங்களை நீங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதானே. வேற என்ன பண்ணிட்டீங்க? இதுதானே உங்கள் ஆசை? என்னமோ உங்கள் கட்சி சின்னத்தில் நின்று ஜெயித்த மாதிரி. நீங்கள் நின்னதே உதயசூரியன் சின்னத்தில், அதில் ஜெயிச்சுட்டு வந்துட்டு அதனால தான் யோசிச்சிங்களோ நாளை கட்சி விட்டு இது செல்லாது அப்படின்னு சொல்லணும்னு யோசிச்சிங்களோ? உதயசூரியன் சின்னத்தில் இருக்குங்காட்டி சரி பரவாயில்ல, அதுவும் கரெக்டு தான். இந்த பில்டப்லாம் தேவையில்லாதது. இப்போ கொடுத்தா 5 வருஷம் முழுசாக ஆதரவு கொடுக்கணும். விஜய் எப்படி ஆட்சி செய்கிறான்னு பார்க்கணும். அது ஒன்றுமே இல்லைன்னா வேணா அப்புறம் ஏதாவது பார்க்கலாம். முதல்ல ஆட்சி கொடுத்து பார்க்கணும், அதுதான் சரியானது. இந்த பில்டப்லாம் தேவையில்லாதது. அதே மாதிரி பிஜேபி இப்போ பண்ணுற சதி கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆளுநர் இதே இன்னைக்கு மேற்கு வங்க ஆளுநர் ரவி எங்கே வெளியே சொல்லும் பார்க்கணும். போயிடுவோம் அப்படியா கேட்குறேன். அவங்க அம்மா இருந்தால் கூட போக மாட்டாப்புல, அங்கேயே தான் இருந்திருக்கணும். அந்த நிலைமையில் பிஜேபி வச்சுருக்கோம். ஆனால் இன்னைக்கு கேரளா ஓடிட்டாப்புல தமிழ்நாடு கவர்னர். இது எந்த விதத்தில் நான் விஜய் பாவம் நல்லா இலையும் நடையிறாப்புல. அரசியல் தெரியல அப்படிங்கிறது தானே. இதே வேற ஆளாக இருந்தால் அதான் சொல்கிறேங்களா, மேற்கு வங்கத்தில் அந்த மாதிரி பண்ணியிருந்தா சும்மா இருப்பீங்களா? என்னென்னலாம் பண்ணியிருப்பீங்க? உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் கவர்னர் நடக்கிறாருங்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தனிப்பட்ட வெறி, தமிழ்நாட்டு மேலே தனிப்பட்ட வெறி. நமக்கு ஓட்டே போடல, இவங்களுக்கு என்ன? விஜய் எப்படியாவது ஏதாவது பண்ணி எந்த அளவுக்கு இடைஞ்சல் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கலாங்கிறது தான் உங்களுடைய நோக்கமே.
நடக்கிறது எப்படி இருந்தாலும் நடந்தே தீரும். நீங்கள் எந்த காலத்துலையுமே தமிழ்நாட்டில் கால் ஊன்றது அவ்வளவு சாத்தியம் அல்ல. அது தெரிஞ்ச விஷயம் தான். 5 தடவை மோடி வந்தா என்ன, 50 தடவை வந்தா என்ன, அவ்வளவு எளிதில் தமிழ்நாட்டில் காலனி ஊன முடியாது. நீங்கள் இங்கே இவங்க தான் இருப்பாங்க. இப்போ விஜய் தான் 3வது சக்தியாக வந்துட்டாப்புல, முதல் சக்தியாகவே வந்துட்டாப்புல, 3வது சக்தியில இல்லை, முதல் சக்தியே வந்தாச்சு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. திமுக ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளிட்டாப்புல. இனி அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்காவா டிஎம்காங்கிறதெல்லாம் கிடையாது, விஜயா மற்ற யாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். விஜய் தான் முன்னாடி நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் வந்துருச்சு. அதை புரிஞ்சுக்குங்க. முதல்ல சும்மா தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு கூடாது. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும். கவர்னர் செஞ்சது சரியா யோசிச்சு பாருங்க. கவர்னரும் திருமாவளவன் தான் காரணமே இவ்வளவு தூரம் இழுத்ததே. நேத்தே கொடுத்துருந்திருந்தா, ஆதரவு நேற்று கொடுத்துருந்திருந்தா இன்னார் நேத்தே பதவி ஏற்று இருப்பாங்க. இன்னைக்கு முதல்வராக விஜய் கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு போய் சாயந்தரம் ஏன் நைட் 2 மணிக்கு வரலாம் பண்ணல, அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கவர்னர் எஸ்கேப் ஆகலாம்ல. என்ன கொடுமை, இந்த மாதிரி எல்லாமா அரசியல் கொடுமை நடக்கும். திருமாவளவனை பற்றியும் கவர்னரை பற்றியும் உங்கள் கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.